எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் பார்க்க போகிறது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஹவு டு கிரியேட் த ஓப்பனிங் பேலன்ஸ் இன் டேலி, அதை முதல்ல அப்படியே முடிச்சுட்டே வந்துடுவோம். அடுத்தது ரெண்டாவது பார்ட்டு பில் வைஸ் டீடைல் மெயின்டைன் இன் டேலி. ரெண்டு விஷயம். முதல்ல வந்து ஹவு டு கிரியேட் த ஓப்பனிங் பேலன்ஸ் இன் டேலி ப்ரைம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஆர்ட் ஆஃப் டேலியை எடுத்துக்கிறேன். ஆர்ட் ஆஃப் டேலியில் ஒரு சம் இருக்குது. இந்த சம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜ் நம்பர் இது எந்த சம் இருக்குது? கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் வந்து 41 இருக்குது. பேஜ் நம்பர் 41 ப்ளஸில் இருக்கா? ரைட், ஓகே. பாயிண்ட் நம்பர் 5.2.1 பாருங்கள். கிரியேட் த க்ளோசிங் பேலன்ஸ் இன்டு யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டேலி ப்ரைம் டு சப்மிட் த டீடைல்ஸ் ஃபார் ஆடிட் ஆஸ் ஆன் 31/3/2025 who maintain his books of accounts manually and prepared the trial balance and wants to submit the same in tally format. ஆக்சுவலாக இது என்ன சினாரியோ அப்படின்னா, கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்ட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அக்கௌண்ட்ஸை வந்து மேனுவலாக எழுதின்னு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? மேனுவலாக எழுதின்னு இருக்காங்க. அந்த மாதிரி மேனுவலாக எழுதின அக்கௌண்ட்ஸை கொண்டு போய் ஆடிட்டரை கொடுத்துருக்காங்க. ஆடிட்டர் சொன்னாரியோ, இந்த மேனுவல்லாம் எதுவும் தூக்கிட்டு வராது, எல்லாம் பார்க்க முடியாது, பண்ண முடியாது, இதை நீ கரெக்டாக போட்டிருக்கியா இல்லையா நான் செக் பண்ணால் அதுக்கு உயிர் போயிடும். நீ ஒன்று பண்ணு, இதுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ் போடு. இந்த மேனுவல் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, டே புக்கு லெட்ஜர் போஸ்டிங் பண்ணி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ் ரெடி பண்ணு. அந்த ட்ரையல் பேலன்ஸை நீ என்ன பண்ணு, டேலியில் போட்டு எடுத்துகிட்டு வா. ட்ரையல் பேலன்ஸ் என்ன பண்ணு, டேலியில் போட்டு எடுத்துகிட்டு வா. 1/4/2024 கம்பெனி ஓப்பன் பண்ணி இந்த ட்ரையல் பேலன்ஸ்லாம் அதில் இன்கார்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு வா. 31/3/25 எனக்கு அது பேலன்ஸாக அதை காட்டு. எனக்கு அதை பார்த்துட்டு அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். அதை சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடலாம். இந்த மாதிரி மேனுவல் கணக்கெலாம் எடுத்துகிட்டு வரது ஓடு அப்படின்ட்டார். இவன் மேனுவல் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கான் கையில். புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டான். புக்கை எடுத்துகிட்டு வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறான். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்? இந்த ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, டே புக்கு முதல்ல என்ட்ரி பண்ணியிருக்கான், லெட்ஜரில் போஸ்ட் பண்ணியிருக்கான், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான், அதோட எடுத்துன்னு போயிருக்கான். இது பார்க்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு டேலியில் கொண்டு வந்துடும் அப்படின்ட்டார். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் ட்ரையல் பேலன்ஸ் ரெடி பண்ணுறான். அவன் P&L பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணல, ஜஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் மாத்திரம் ரெடி பண்ணியிருக்கான். அப்போ அந்த ட்ரையல் பேலன்ஸில் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் டு ப்ரிப்பேர் இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் டு செக் த அரித்மெட்டிக் அக்யூரசி வெதர் போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆர் கெட்டிங் டேலிடு. கிரெடிட்டும் டெபிட்டும் டேலி ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த ட்ரையல் பேலன்ஸில் P&L லெட்ஜரும் இருக்கும், பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரும் இருக்கும். பொதுவாக நான் என்ன சொல்லியிருக்கேன், ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தடு. ஒன்று ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, லாஸ்ட் இயர் டேட்டாவை நம்ம சப்மிட் பண்ணிட்டோம், அது ஆடிட் ஆகி வருது, கரண்ட் இயர் டேட்டாலாம் அந்த க்ளோசிங் பேலன்ஸை இங்கே ஆல்டர் பண்ணுவோம். அப்போ ஆல்டர். எப்போ நம்ம க்ரியேட் பண்ணுவோம், ரெண்டு சினாரியோ சொல்லியிருக்கேன். ஒன்று மேனுவல்லேருந்து டேலி, இல்லைனா சம் அதர் சாஃப்ட்வேர் டு டேலி. இந்த சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் டு டேலி. மேனுவல் டு டேலியில் நீ 1/4/24 போட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை 31/3/25 க்ளோசிங் பேலன்ஸாக அப்படியே ஆடிட்டர்ட்டு அந்த ட்ரையல் பேலன்ஸை நீ சப்மிட் பண்ணிட்ட அப்படின்னா அவர் அதை பார்த்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அந்த சேஞ்சஸ் பண்ணி உனக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவார். இதுதான் சினாரியோ. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி 1/4/2024 க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபினான்ஷியல் இயர் 24-25, 1/4/24 டு 31/3/25. வாட் எவர் த ஓப்பனிங் பேலன்ஸ், ஆக்சுவலாக இது 31/3/25 க்ளோசிங் பேலன்ஸ், இந்த ட்ரையல் பேலன்ஸுங்கிறது. அதை வந்து டேலியில் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ்னு 1/4 போட்டுட்டு கொண்டு வரலாம், இல்லை 31/3ன்னு கொண்டு வந்து புக் ஆஃப் அக்கௌண்ட் லாஸ்ட் நாள் கூட நம்ம போட்டு எடுத்துகிட்டு வரலாம். 31/3/25 போட்டு கொண்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம். கம்பெனி க்ரியேட் பண்ணுறது இன் த நேம் ஆஃப் கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்ட் லிமிடெட். அப்போ என்ன பண்ணுறோம், டேலியில் போங்க, ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணுங்கள், ஷட் பண்ணுங்கள். அதுக்கு ஷார்ட்கட் கீ Alt-K H என்டர், Alt-K H என்டர் கொடுத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். கம்பெனி பேர் வந்து என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பெனிஃபிட் ஃபண்ட் லிமிடெட், கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்ட் லிமிடெட்.
கும்பகோணம் கேபிட்டலில் போடுங்க. கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்டு லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி. ஃபினான்ஷியல் இயர் 24-25. இங்கே வரும்போது என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் இயரை எடுத்துடணும். அட்ரஸ் போட்டுங்க. நம்பர் 45 பிக் ஸ்ட்ரீட்டு, நம்பர் 45 பிக் ஸ்ட்ரீட்டு, கும்பகோணம். பின்கோடு வந்து 612-001 தமிழ்நாடு. பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா எகைன் இன்னொரு வாட்டி 612-001. டெலிஃபோன் வந்து 043525639874. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கோ. 8825470442. மெயில் ஐடி கும்பகோணம் அப்படியே போட்டுக்கோ, டவுன் பெனிஃபிட் @gmail.com. நம்ம பொருத்தமாக ஒரு மெயில் ஐடி போட்டுக்கிறோம். இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் வந்து 1/4/24. புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31/3/25 போட்டுக்கோம். ஏன்னா நம்ம ஒன்றும் டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ண போகிறதில்ல. 31/3 எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ 31/3 நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு பில் வைஸ் வேண்டாம், டிசேபிள் பண்ணிவிடு. இன்வென்ட்ரி வேண்டாம், டிசேபிள் பண்ணிவிடு. ஜிஎஸ்டி வேண்டாம், டிசேபிள் பண்ணிவிடு. என்ன பண்ணணும், 3 வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன வேண்டாம், பில் வைஸ் வேண்டாம், டிசேபிள். இங்கே இன்வென்ட்ரி வேண்டாம். நீங்கள் மேலே நோ கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஜிஎஸ்டி வேண்டாம். குயிக்காக சேவ் பண்ண ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல். குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன, கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுங்க. ரைட்டா? நான் பேசுகிறது ஆடியோ க்ளீனாக கேட்குதா? எஸ் சார். ரைட். ஓகே. இப்போ நம்ம ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா டேலியில் டிஃபால்ட்டாக 28 குரூப் இருக்கும். டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்கும். குரூப் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் அதை எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் குரூப், அதில் போய் பார்க்கலாம். இல்லை அட் த ரேட் ஆஃப் ஒரே ஒன் ரூஃப் அதில் போய் பார்க்கணும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு லெட்ஜர் ஆல்ட்-H, அதில் மல்டி ஆல்டரில் போய்ட்டு ஆல் ஐட்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப் என்னென்ன குரூப் இருக்குன்னு தெரியும். நம்ம லெட்ஜரில் போய் பார்த்துட்டோம். சாரி, குரூப்பில் போய்ட்டு ஆல்ட்-H மல்டி ஆல்டர் ஆல் ஐட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 குரூப் இருக்குது. டேலியில் மொத்தம் 28 குரூப் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எதெல்லாம் ப்ரைமரி எதெல்லாம் செகண்டரி இங்கே லிஸ்ட்டில் இருக்குது. ப்ரைமரின்னு போட்டதெல்லாம் பேரண்ட் மெயின் குரூப். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி குரூப், அந்த ப்ரைமரி குரூப் கீழே இருக்கிற குரூப்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேலி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது எந்த கம்பெனி கிரியேட் பண்ணாலும் டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்கும். ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். கேஷ் லெட்ஜரை நீங்கள் வேண்டாம்னா டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ண முடியும். டெலீட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Alt+D என்டர். பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜரை டெலீட் பண்ண முடியுமானா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண முடியாது. எந்த ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணாலும் டிஃபால்ட்டாக 2 இருக்கும். ஒன்று 28 குரூப்பு, அதில் 15 ப்ரைமரி 13 செகண்டரி. டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்கும். ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அந்த டிஃபால்ட் லெட்ஜர் 2ல் கேஷை வந்து நீ டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ண முடியும். பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண முடியுமானா டெலீட் பண்ண முடியாது. ஏன் டெலீட் பண்ண முடியாதுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 2 ரோல் பண்ணுது. ஒன்று இட் ஒர்க்கிங் ஆஸ் ஏ லெட்ஜர், இன்னொன்று இட் ஒர்க்கிங் ஆஸ் ஏ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா 2 தான். ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். இப்போ கேஷ் நம்ம டெலீட் பண்ணிட்டோமே, திரும்பவும் டெலீட் பண்ண வவுச்சரை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இங்கேயே அப்படியே க்ரியேட்டில் போய்ட்டு கேஷ் அப்படின்னு போட்டு அண்டர் வந்து கேஷ் இன் ஹேண்ட், ஏன்னா கேஷ் இன் ஹேண்ட் ஆல்ரெடி குரூப் இருக்குது, போட்டு என்ட்ரு கொடுத்து கொண்டுடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஒரு லெட்ஜர் குப்புசாமின்னு ஒரு லெட்ஜர் இருக்குது, இதை வந்து அண்டர் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியாது. ஸோ இதுலேருந்து ஒரு கான்செப்ட் என்ன தெரிஞ்சு, கேஷ் லெட்ஜர் யூ கேன் டெலீட், என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் யூ கேனாட் டெலீட். யூ கேன் கிரியேட் எனி லெட்ஜர் அண்டர் டிஃபால்ட் கேஷ் லெட்ஜர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெட்டி கேஷ்னு ஒரு லெட்ஜர் நான் கிரியேட் பண்ண விரும்புகிறேன். லெட்ஜரில் போய்ட்டு நான் பெட்டி கேஷ் அப்படின்னு ஒரு லெட்ஜர், அதை வந்து அண்டர் கேஷ் கீழே கொண்டு வர விரும்புகிறேன். என்னால் முடியும். பட் என்னால் டிஃபால்ட் லெட்ஜர் பெட்டி கேஷ் அப்படிங்கிற லெட்ஜரை கேஷ் லெட்ஜர் கீழே என்னால் கொண்டு வர முடியும். கேஷுங்கிறது லெட்ஜருக்குள்ள குரூப் கீழே. பட் அதாவது நீ எந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணாலும் எய்தர் குரூப்பு அல்லது சப் குரூப் அது கீழே தான் கொண்டு வர முடியும். யூ கேனாட் கிரியேட் ஒன் லெட்ஜர் அண்டர் அனதர் லெட்ஜர்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷுங்கிற லெட்ஜர் கீழே உன்னால் கொண்டு வர முடியாது. வேணா ஏற்கனவே கேஷ்னு ஒன்று இருக்குது, பெட்டி கேஷ்னு ஒன்று அந்த கேஷ் இன் ஹேண்ட் குரூப்பில் கொண்டு வர முடியும். கேஷ் இன் ஹேண்டுங்கிறது செகண்டரி குரூப்பு விச் இஸ் த பிரைமரி குரூப் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ். யூ cannot கிரியேட் எனி லெட்ஜர் அண்டர் எனி லெட்ஜர். கான்செப்ட் புரியுதா? நீங்கள் எந்த ஒரு லெட்ஜரையும் எந்த ஒரு லெட்ஜருக்கு கீழேயும் கிரியேட் பண்ண முடியாது. நீங்கள் பெட்டி கேஷ்னு ஒரு லெட்ஜர் அண்டர் கேஷ் இன் ஹேண்டுங்கிற குரூப் கீழே தான் கிரியேட் பண்ண முடியுமோ ஒழிய பெட்டி கேஷ்னு ஒரு லெட்ஜரை இன்னொரு லெட்ஜர் கீழே நீங்கள் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதே மாதிரி யூ கேனாட் கிரியேட் எனி லெட்ஜர் அண்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ங்கிற லெட்ஜருக்கு கீழே உங்களால் எந்த ஒரு லெட்ஜரையும் கிரியேட் பண்ண முடியாது. இந்த கான்செப்டில் நீங்கள் கிளியராக இருக்கணும். ரைட், ஓகே. இப்போ நம்ம டேலியை கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்கும். என்னென்ன லெட்ஜர்? ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கேஷ் லெட்ஜர் ஆல்ரெடி இருக்குது, அதனால் அட் எனி காஸ்ட்டு நீங்கள் கேஷ் லெட்ஜர் கிரியேட் பண்ணக்கூடாது. கேஷ் அமௌண்ட்டை நீங்கள் ஆல்டர் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்ன்னு இருக்குது, கேஷ் இன் ஹேண்டு. இந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தியா, இந்த அமௌண்ட்டு இதை வந்து நீங்கள் கேஷ் இன் ஹேண்டுன்னு கிரியேட் பண்ணக்கூடாது, ஆல்டர் தான் பண்ணணும். இப்போ டேலியில் ஏற்கனவே ஒரு பெட்டி கேஷ் இருக்குது, அது வேண்டாம், டெலீட் பண்ணிடுறேன், குழப்பம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் லெட்ஜர் கிரியேட் பண்ணக்கூடாது, ஆல்டர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர், அதில் கேஷ் அப்படின்னு இருக்கா, என்டர் கொடுத்து இந்த அமௌண்ட் என்ன இருக்குது 4608 ரூபா 45 பைசா. தயவு செஞ்சு காப்பி பண்ணாதீங்க. கால்குலேட்டர் பேனல், இந்த கீபோர்டு இருக்கு இல்லையா, இந்த கீபோர்டில் இந்த கால்குலேட்டர் பேனல் இருக்குது பாருங்கள். இந்த கால்குலேட்டர் பேனல் இங்கே தெரியுதா? கால்குலேட்டர் பேனல்ங்கிறது இதுதான். இந்த கால்குலேட்டர் பேனலை யூஸ் பண்ணி டைப் பண்ணுங்கள். மேலே நம்பர் போட வேண்டாம், கால்குலேட்டர் பேனலை யூஸ் பண்ணி டைப் பண்ணுங்கள். ரைட்டா? ஏன் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, கால்குலேட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி உனக்கு ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். லெட்ஜர் நேமு, இது அமௌண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டில் எதுவுமே ரிஜிஸ்டர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள். உங்கள் கிளாஸ்மேட்டே இங்கே பக்கத்தில் இருப்பார், அது விவேகானந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட், WCCயாக இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸ்மேட்டு. இந்த கிளாஸ் முடிஞ்சதும் மாப்பிள்ளை என் ஃபோன் நம்பர் தெரியுமாடா நீ கேட்டுப்பார். உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட தலையை சொல்லுவான். என்ன அதே மாதிரி ஏய் என் ஃபோன் நம்பர் தெரியுமாடின்னு கேட்டுப்பாரு, என்னம்மா நீ சொல்லிப்பாரு, தெரியாது. எதனால்? எல்லாம் என்ன, மொபைலில் போய் ஸ்வைப் பண்ணுறது. அதனால தான் ஒன்றுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இப்போ என்ன எடுத்துக்கோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் 1ஆம் நம்பர்லேருந்து 48ஆம் நம்பர் பஸ் வரைக்கும் என்னென்ன பஸ் எங்கே போகுது கும்பகோணத்தில் சொல்லுவேன். நான் மெட்ராஸ் கிடையாது, கும்பகோணம். சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். 1 சாயமலை, 2 கீழமராயம், 3 சேங்காலிபுரம், 4 இரவாஞ்சேரி, 5 குடவாசல், 6 திருப்பரமையம், 7 திருச்சேரை, 8 வலங்கிமான், 9 திருக்கற்காவூர், 9 கொண்டசமுத்திரம், 10 நீலத்தன்னூர், 11 ஆவூர், 12 திருக்கற்காவூர், இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே இருப்பேன் நான். 13 திருச்சேரை, 14 ஐயம்பேட்டை, 15 குடவாசல், 16 திருப்பரமையம், இப்படியே வரிசையாக சொல்லுவேன். 48 வரைக்கும். எப்படின்னா ஞாபகம். அந்த காலத்து ஆசாமிலாம் ஃபோன் நம்பர்லாம் டயல் பண்ணுவோம், ஞாபகம். ஸோ தயவு செஞ்சு இந்த ப்ராக்டிஸ் பண்ணு. கீபோர்டில் எதை யூஸ் பண்ணணும்? கால்குலேட்டர் பேனல் யூஸ் பண்ணணும். ப்ளீஸ் டோன்ட் காப்பி பண்ணாது. ஓகேவா? ரைட். இப்போ கேஷ் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன லெட்ஜர் இருக்குது அப்படின்னா பேங்க் லெட்ஜர். எதை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஒரு சில லெட்ஜரை சிங்கிளாக கிரியேட் பண்ணணும், ஒரு சில லெட்ஜர் மல்டிபிளாக கிரியேட் பண்ணணும். இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், உதைக்கிற மாட்டை உதச்சி தான் கறக்கணும். அது ஒரு பழமொழி நம்மள்கிட்ட இருக்குது. ஆடுற மாட்டை என்ன பண்ணணும்? டான்ஸ் ஆடிட்டே கறந்துடணும். பாடுற மாட்டுக்கு செண்பகமே செண்பகமேன்னு பாடி கறக்கணும். சில மாடெல்லாம் ஆடினாலும் சரி பாடினாலும் சரி மசியாது, 4 சாத்தினா தான் மசி. அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எதை வந்து சிங்கிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணணும், எதை வந்து மல்டிபிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணணும், எதை வந்து ஆல்டர் பண்ணணும், இதில் தெளிவாக இருக்கணும். நீங்கள் கேஷ் லெட்ஜரை ஆல்டர் பண்ணணும். சிங்கிள் லெட்ஜராக எதை க்ரியேட் பண்ணணும்னா பேங்க் லெட்ஜரை சிங்கிளாக தான் க்ரியேட் பண்ணணும். ஏன் சார் பேங்க் லெட்ஜரை சிங்கிளாக க்ரியேட் பண்ணணும்?
நல்ல கொஸ்டின். ஏன்னா பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணணும். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, இதை மாதிரி நிறைய ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பேங்க் லெட்ஜர், ஓடி அக்கௌண்ட்டு இதெல்லாம் சிங்கிளாக பண்ணுங்கள். வேற மற்ற லெட்ஜர் எல்லாமே மல்டிபிளாக பண்ணுங்கள். இப்போ சிங்கிள் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட்டு லெட்ஜர். இப்போ வந்து பேங்க் லெட்ஜர் என்ன இருக்குது? இப்போ இந்தியன் பேங்க் லெட்ஜர் இருக்குது. மொத்தம் 47,000 இருக்குது. இந்தியன் பேங்க்கில் 40,000, கனரா பேங்க்கில் 7,000 ரூபாய் இருக்குது. ஓகேவா? மொத்தம் 41,000 இருக்குது. இதை எப்படி கிரியேட் பண்ணுவோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பேங்க் லெட்ஜர் நேம் வந்து இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் கம்ஸ் அண்டர் பேங்க் அக்கௌண்ட். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு. இப்போ வந்து இந்தியன் பேங்க் இது சேட்பட் பிரான்ச்னு வச்சுப்போம். ஐஎஃப்எஸ்சி கோடு ஐடி ஐபி 5th கேரக்டர் ஆல்வேஸ் 0. நான் சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஐஎஃப்எஸ்சி அப்படின்னா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட் அப்படின்னு பேர். ஐஎஃப்எஸ்சின்னா என்ன? இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட். இந்த ஐஎஃப்எஸ்சி கோடோட 5வது கேரக்டர் ஆல்வேஸ் 0. எந்த பேங்காக இருந்தாலும் சரி. ஒரு 2 பேங்க் எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு ஃபார் பிஎன்பி நுங்கம்பாக்கம். ஐஎஃப்எஸ்சி கோடு ஃபார் பஞ்சாப் நேஷனல் பேங்க் நுங்கம்பாக்கம் பிரான்ச். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு நான் சொல்கிறேன், மனப்பாடமாக சொல்கிறேன். PUNB 0254300. இப்போ பாருங்கள், என்ட்ரு கொடுக்குறேன். ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன வருது பாருங்கள், PUNB 0254300. 5வது கேரக்டர் சிபி. இப்போ இந்தியன் பேங்க் பாருறேன். நான் இந்தியன் பேங்க் சேட்பட்டுன்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன வரும் தெரியுமா? இந்தியன் பேங்க் சேட்பட் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஐடிஐபி 4th கேரக்டர் இல்லை, சாரி, ஐடிஐபி 5th கேரக்டர் 0, ஆல்வேஸ் 0. ஐடிஐபி 5th கேரக்டர் ஆல்வேஸ் 0. அதுக்கப்புறம் 00C019. ஓகேவா? இதுதான் ஐஎஃப்எஸ்சி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே அது எந்த பேங்காக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிரா பேங்காக இருக்கட்டும், எந்த பேங்காக இருந்தாலும் ஐஎஃப்எஸ்சி கோடு 5வது கேரக்டர் 0. ஏன்னா நம்ம வந்து பார்க்கும்போது இது 0வா அல்லது ஓவான்னு தெரியாமல் போயிடும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கிங்க. கையில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இது முடிஞ்சது முக்கியமான பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த பேங்காக இருந்தாலும் அதனுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு 5வது டிஜிட் 0. 5வது டிஜிட் 0. ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு ஐடிஐபி 0 நான் ஏற்கனவே அதான் போட்டேன். ஸ்விஃப்ட் கோடு வேண்டாம். பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேட்பட் அப்படின்னு போட்டுக்கிறேன். எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 40,000 இருக்குது. அடுத்தது கனரா பேங்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா கனரா பேங்க். கனரா பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட். அக்கௌண்ட் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா 5வது கேரக்டர் 0 சொல்லியிருக்கேன்னா கனரா பேங்க்குக்கு CACBன்னு வரும்னு நினைக்கிறேன். கனரா பேங்க்குக்கு CACB 5th கேரக்டர் 0. அதுக்கப்புறம் என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ கனரா பேங்க்கு கீழ்பாக் அப்படின்னு போடுறேன். ஐஎஃப்எஸ்சி கோடு ஃபார் கனரா பேங்க்கு கீழ்பாக். கனரா பேங்க்கு கீழ்பாக். கீழ்பாக் பிரான்ச்சுக்கு பார்ப்போம். சிஎன்ஆர்பி. கனரா பேங்க்குக்கு சிஎன்ஆர்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது கேரக்டர் 0. ஓகேவா? சிஎன் போட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். பட் 5வது கேரக்டர் 0, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிஏசிபின்னு போட்டேன், சிஎன்ஆர்பி. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பாக் பிரான்ச். எவ்வளோ அமௌண்ட்டு? 7,133. இது ரெண்டும் கூட்டினா இதுதான் பேங்க் அக்கௌண்ட். 7,133 பாருங்க. நல்லா பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு முறை. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது குரூப், இதை நீங்கள் படித்து பார்க்கணும். எது குரூப்பு எது லெட்ஜர்னு தெரியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் டேலியில் 28 குரூப்பும் உனக்கு நல்லா தெரியணும். அந்த 28 குரூப்பு நல்லா தெரிஞ்சாதான் எது குரூப்பு எது லெட்ஜர் அப்படிங்கிறது உனக்கு சொல்ல முடியும். ஓகேவா? எது குரூப்பு எது லெட்ஜர்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பார்த்த உடனே சொல்லணும், கேபிட்டல் அப்படிங்கிறது குரூப்பு, ஷேர் கேபிட்டல்ங்கிறது லெட்ஜர். அப்போ இந்த ஷேர் கேபிட்டல்ங்கிற இந்த அமௌண்ட்டு இதனுடைய லெட்ஜருடைய கலெக்ஷன் வந்து இங்கே
லோன்கிறது ஒரு குரூப் பிரைமரி, அதுக்கு கீழே அன்செக்யூர்டு லோனு செகண்டரி, அதுக்கு கீழே கிருஷ்ணசாமி ராமசாமிலாம் இது லெட்ஜர். ஸோ இந்த லெட்ஜர் எல்லாமே அன்செக்யூர்ட் லோன் இங்கே வரணும். ஓகேவா? கரண்ட் லைபிலிட்டிங்கிறது குரூப்பு, அதில் ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டி லெட்ஜர். கரண்ட் அசட்ங்கிற குரூப்பு, அதுக்கு கீழே லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அசட், அதுவும் குரூப்பு. இப்போ ரத்ன சபாபதி கம்ஸ் அண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ், கண்ணன் கம்ஸ் அண்டர் லோன்ஸ், கிங்ஸ் கண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது லெட்ஜர், டைரக்ட் இன்கம்ங்கிறது குரூப்பு. ஸோ இன்ட்ரெஸ்ட் கம்ஸ் அண்டர் டைரக்ட் அக்கௌண்ட். இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர், இதெல்லாம் கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டோட்டலாக வந்து போடுவோம். இப்போ நம்ம சம்ம போடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல். ஓகேவா? இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் லெட்ஜரை க்ரியேட் பண்ணலாம் இனிமேல். இப்போ பாடுற மட்டும் பாடி கறப்போம். மல்டிபிள் லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச், மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட்டு கிரெடிட் சைடு இருந்தால் கிரெடிட் பேலன்ஸு, டெபிட் சைடு இருக்கிறதுலாம் டெபிட் பேலன்ஸ். அடுத்தது பாருங்கள், 30,10,000 எல்லாமே அன்செக்யூர்ட் லோனாக இருக்குது. ஓகேவா? எல்லாமே அன்செக்யூர்ட். கிருஷ்ணசாமி அண்டர் அன்செக்யூர்ட் லோன், கிருஷ்ணசாமி அண்டர் அன்செக்யூர்ட் லோன். என்னப்பா ஏன் சவுண்டு? மியூட் பண்ணுங்க. யாரு? நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது எல்லாரும் மியூட் பண்ணி வைங்க, திடீர்னு கத்தாதீங்க. யாரு? என்ன வேணும்? உங்களை அறியாமலாம் ஓப்பன் பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்கும். நான் தான் பேசணும், நீங்கள் கேட்கணும். கிருஷ்ணசாமி 4,30,000. அடுத்தது குப்புசாமி. குப்புசாமி அண்டர் அன்செக்யூர்ட் லோன் 4,30,000. அடுத்தது ராமசாமி. அடுத்தது ராமசாமி. ராமசாமி கம்ஸ் அண்டர் அன்செக்யூர்ட் லோன். அடுத்தது முத்துசாமி கம்ஸ் அண்டர் அன்செக்யூர்ட் லோன். அடுத்தது முனுசாமி கம்ஸ் அண்டர் அன்செக்யூர்ட் லோன். நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக நான் காப்பி பண்ணுறேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரத்னசாமி கம்ஸ் அண்டர் அன்செக்யூர்ட் லோன். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டி. எவ்வளோன்னா 5,500. ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டி கம்ஸ் அண்டர் ப்ரொவிஷன் 5,500 ரூபாய். ஸோ கிரெடிட் பேலன்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது கரண்ட் அசட்ஸ். டோட்டல் கரண்ட் அசட்டு 41,68,000 இருக்குது. அதில் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அதுவும் குரூப் தான். ஸோ வந்து என்ன பண்ணணும்? இப்போ ரத்ன சபாபதி comes under loans and advances. ரத்ன சபாபதி comes under loans and advances. எவ்வளோனா 50,000. இது டெபிட் பேலன்ஸ், ஏன்னா டெபிட் சைடு இருக்கு. அடுத்தது கண்ணன். கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 30,67,000. கண்ணன் comes under loans and advances 30,67. அடுத்தது கிங்ஸ் கார்டன். கிங்ஸ் கார்டன். கிங்ஸ் கார்டன் comes under loans and advances 10 லட்சம். கேஷ் போட்டாச்சு, பேங்க் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்குது? இன்ட்ரெஸ்ட் comes under direct income. இன்ட்ரெஸ்ட் comes under direct income. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். இப்போ வந்து நம்ம இங்கே மேலே ஆல் ஐட்டம் போட்டோம், அதனால் இங்கே செலக்ட் பண்ண முடியுது. இதை நான் என்ட்ரு கொடுத்து செல் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே தான் எல்லாமே வருது. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல ஆல்ட் ஹெச் போயிட்டு மேலே இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மல்டி கிரியேட்டில் போயிட்டு ஆல் ஐட்டம் பதிலாக இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. அப்போ நீ நேம் ஆஃப் லெட்ஜர் மாத்திரம் போட்டால் போதும், அண்டர் செலக்ட் பண்ண வேண்டாம், அமௌண்ட் மாத்திரம் போட்டால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆடிட்டர் ஃபீஸ்ன்னு இருக்குது. ஆடிட்டர் ஃபீஸ். இப்போ நீங்கள் மேலே இங்கே அண்டர் என்னங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் வந்துடும். அது நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் சார்ஜஸ் 1,000 rupees. நான் அந்த காலத்தில் வாங்கின ஃபீஸாக தான்.
அடுத்தது போஸ்டல் எக்ஸ்பென்சஸ் 60 ரூபா. ஷாப் எக்ஸ்பென்சஸ் 1981 ரூபா. அடுத்தது ஸ்டாஃப் சேலரி 12,000, எல்லாமே டெபிட் பேலன்ஸ். அடுத்தது டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் 790 ரூபா. ஓகேவா? இன்னும் என்ன இருக்குது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாத்திரம் தான் இருக்குது. அது வந்து கிரியேட் பண்ண முடியாது, ஆர்டர் தான் பண்ணணும். இப்போ போய் பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 59,169 ரூபா இருக்குது. இங்கே டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளவு? இந்த 59,169 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 59,169 ரூபா இருக்குது. பட் இங்கே டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. இன் ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வருமா அப்படின்னா இன் ஜென்ரல் வராது. நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. இந்த சினாரியோ, இந்த ட்ரையல் பேலன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அது மேனுவலாக எப்போ எடுக்கப்பட்ட ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸ் எப்போ எடுக்கப்பட்ட ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட் ரெண்டும் தயார் பண்ணினதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட ட்ரையல் பேலன்ஸ். ஆக்சுவலாக இது டேலியோடைய டேட்டா தான் அது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட் இங்கே இருக்குது. கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், லெட்ஜர், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அங்கே போயிட்டு அந்த அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட் 59,169. ஆக்சுவலாக இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் யாராவது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு இருந்தால் என்ன அர்த்தம்? கம்பெனி லாஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். கம்பெனி லாஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? கம்பெனி லாஸ்ட்டில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த அமௌண்ட்டை அந்த போடுங்க, 59,169 ரூபா 40 பைசா. இது வந்து கிரெடிட் கிடையாது, டெபிட் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸ். இப்போ போய் பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு 40 பைசா டிஃப்ரென்ஸ் தான். 40 பைசா இருக்குது. இது ஒன்று பரவாயில்ல. ஓப்பனிங் பேலன்ஸு இங்கே ஏதோ ஒன்றில் 40 பைசா இருக்குது, நம்ம விட்ருக்கோம். 40 பைசா எங்கே இருக்குது? 40 பைசா இதுலேயும் இருக்குது பைசா காலத்தில். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி சரி பண்ணுறது பார்க்குறேன். கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், லெட்ஜர், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுனா 40 பைசா கிடையாது. இதை எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு 60 பைசா இருக்கும், 40 பைசா இருக்குங்க. இப்போ அசட் சைடில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. அசட் சைடில் 40 பைசா கம்மியாக இருக்குது. எங்கெங்கிறது பார்க்கணும். இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து செக் பண்ணணும். கேஷ் இன் ஹேண்டு, கனரா பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ போடுறோம் பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட்டில் 47,133 73 இங்கே இருக்குது 40 பைசா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் இருக்குல்ல, கனரா பேங்க் வந்து 7,133 73 பைசா. அதை வந்து மாற்றணும். இங்கே 33 பைசான்னு இருக்குது, இதை வந்து 43 பைசான்னு மாற்றணும். மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? 2 வழி இருக்குது, நல்லா பார்த்துக்கோ. ஒன்று கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், லெட்ஜர், அது ஒரு வழி. நிறைய வழி இருக்குது, 2 வழி இல்லை, நிறைய வழி இருக்குது மாற்றுறதுக்கு. முதல் வழி கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், லெட்ஜர். எப்படி மாற்றணும்னா, ஒரு லெட்ஜர் தப்பாக இருக்குது, கனரா பேங்க் லெட்ஜர், எப்படியெல்லாம் மாற்றலான்னு பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், லெட்ஜர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கனரா பேங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே வந்து நீங்கள் மாற்றலாம். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லை இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே பார்க்குறீங்க டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்குறீங்கல்ல, இந்த இடத்துல இப்படி செலக்ட் பண்ணி இந்த கனரா பேங்க்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கனரா பேங்க் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கனரா பேங்கை எடிட் பண்ணணும். கண்ட்ரோல் என்டர் கொடுத்து எடிட் பண்ணணும். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி எடிட் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு லெட்ஜர் மோடில் எடிட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா கண்ட்ரோல் என்டர். இங்கேருந்து இந்த லெட்ஜர் மோடுக்கு வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தா எடிட் ஆகும். அங்கே வந்து மாற்றலாம். இது 2வது மெத்தடு. 3வது மெத்தடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா Alt G go to அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். Alt G go to அங்கே போய் மாற்றலாம். அது எப்படி மாற்றணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி, இங்கே பாருங்கள் Alt G go to, Alt G go to, அதில் போயிட்டு ஆல்டர் மாஸ்டர்,
லெட்ஜர், அதில் கனரா பேங்க் போட்டு அதில் போயிட்டு நீங்கள் மாற்றலாம். 73 பைசா. இப்போ போய் பாருங்கள், டேலி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ், ஹவு டு கிரியேட் த ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த லெட்ஜரை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். பர்சனலாக ஷேர் பண்ணுங்கள், குரூப்பில் வேண்டாம், ஒரே தலைவலியாக இருக்கும். பர்சனலாக ஷேர் பண்ணுங்கள், நான் ஓகே போடுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ.